அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கிறேன். இந்த வீடியோ நான் ஓன் வீடியோ கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண முடியாது. இப்போ ஒரு நபர் பாருங்கள், இந்த நபர் அடுப்பில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. சடனாக பார்த்தீங்கன்னா அப்படியோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே அடுப்பை எரிக்கும் போது திடீர்னு தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்து ஏற்படும் போது சடனாக அப்படியே அவர் தீக்குள்ளே கருகிற மாதிரி அந்த வீடியோ காட்சி வருது. அதில் வீடியோ காட்சி இருக்குது, இருங்க பார்ப்போம். அந்த வீடியோ காட்சியை நான் ப்ளே பண்ணுறேன். அந்த நபர் அப்படியே அந்த வீடியோக்குள்ளே பாருங்கள், நீங்கள் அந்த சைட்லேயே பாருங்கள். இதை ஃபுல் பப்ளிஷாக காட்ட முடியாது, யூடியூப் அதுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க. பாருங்கள், சடனாக அப்படியே அந்த நபர் அடுப்பை இது பண்ணும்போது என்ன ஆகுது, அடுப்பை கொளுத்தி விட்டுட்டு கேஸ் ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டுட்டு அவர் அந்த அடுப்பை கொளுத்தி விடுறாரு. பாருங்கள், சரியாக அவர் கொளுத்தி விடும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அப்படியே மொத்தமாகவே தீப்பற்றி எரியுது. அந்த இடமே அப்படியே தீப்பற்றி எரியுது. என்ன காரணம்? முக்கியமான காரணம் என்னென்னா, நிறைய பேர் இப்போ இந்த நாட்களில் ஃபரம்னா எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஃபரம்னா தெரியும் தானே உங்களுக்கு? அவன் உள்ள பெரிய அடுப்பு இருக்குது தானே, கேஸ் அடுப்பு. பெரிய அடுப்பில் உள்ள நம்ம அந்த கதவு மாதிரி இருக்கும், திறந்தால் உள்ளே பார்பிக்யூ பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். இப்போ இந்த செட்டப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த கதவை இப்படி இழுத்து திறக்கும் போதே உள்ளே இருக்கும் கோழி, மீன் இதெல்லாம் சுடுற மாதிரி அந்த செட்டப். இப்போ அதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அந்த அடுப்புக்குள்ளே இப்போ கோழியோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உணவுப் பொருளையோ நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க, உடனே கேஸை பற்ற வைக்கிறதுக்காக கேஸை திறப்பீங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 லேயர், மேலேயும் கீழேயும் 2 லேயர் இருக்குது. அந்த 2 லேயரையும் பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சு, அந்த 2 லேயரும் மேலேருந்து கீழேருந்து பெரிய லேயர்களோட கேஸ் அதிகமாக லீக் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் கேஸை திறந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் கேஸை திறந்து, இப்போ நீங்கள் இந்த பக்கம் திறக்கிறீங்க, அந்த பக்கம் நெருப்பு மூட்டணும், அந்த மாதிரி தானே இருக்கணும். அப்படி இல்லாமல் சாதாரணமாக நீங்கள் ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு 30 செகண்ட் 10-20 செகண்ட் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா கூட கேஸ் ஃபுல்லாக அதுக்குள்ளே ஃபார்ம் ஆகிரும். அப்போ நீங்கள் நெருப்பை பற்ற வைக்கும்போது என்னாகும், ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கிற கேஸ் புஃப்னு வெளியில் அடிக்கும். இந்த நபருக்கு நடந்ததும் அப்படித்தான். அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கேஸை என்ன செய்கிறாரு, கேஸை திறக்கிறாரு. நல்லா பாருங்கள், கேஸை திறக்கிறாரு. கேஸை ஃபுல்லாகவே அந்த ஃபரனுக்குள்ளே தான் அந்த கீழ் செட்டப்பை திறந்து எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு, கீழே எல்லா செட்டப்பையும் ரெடி பண்ணிவிட்டு என்ன செய்கிறாரு, கேஸை திறக்கிறாரு. கேஸை திறக்கும் போதே என்ன ஆகுதுன்னு பாருங்கள், அப்படியோ மொத்தமாகவே தீப்பற்றி எரியுது. காரணம் என்ன? ஃபுல்லாகவே தீப்பற்றதுக்கு காரணம் கேஸை திறந்து வச்சுட்டார். கேஸ் ஆல்ரெடி எல்லா இடங்கள்லையும் லீக் ஆகி இருக்குது. அதுக்கப்புறமா அவர் அந்த நெருப்பை பற்ற வைக்கும்போது தான் அப்படியே கேஸ் வெடிக்குது. அதனால் தயவு செய்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நிறைய பேர் இந்த கேஸ் சிலிண்டர் பாவிக்கக்கூடியவங்க இருப்பீங்க, தயவு செய்து ரொம்ப கவனம். முக்கியமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த கேஸ் சிலிண்டர் பாவனையால் பலருமே தங்களுடைய உயிர் இழந்திருக்கிறாங்க, உடைமைகளையும் இழந்திருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க இந்த கேஸ் சிலிண்டர் பாவனை விடயங்களில். ஏன்னா இந்த நாட்கள் அதிகமாகவே நோன்பு மாதம் அப்படின்றதால அதிகமான சமையல் இருக்கும், அதிகமான அவியல், பொரியல், குவியல் நிறையவே இருக்கும். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. எப்போவுமே கேஸ் சிலிண்டரை திறந்து வச்சுட்டு ரொம்ப லேட்டாகி ஃபயர் பண்ணாதீங்க. உடனே நீங்கள் திறக்கும் போதே ஃபயர் பண்ணுங்கள். அப்படி இல்லையா, திறந்து நீங்கள் லேட் ஆகிடுச்சுன்னா உடனே கேஸை மூடுங்க, கொஞ்சம் நேரம் கதவுகளை திறந்து காற்றோட்டமாக வைங்க. அதெல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா கேஸை பற்ற வைங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். இந்த விடயத்தில் மிச்சமும் கவனம் செலுத்துங்க, கேஸ் சிலிண்டர் பாவிக்கக்கூடிய அனைவருமே. அதே மாதிரி குவைத் அமீரை இன்றைய தினம் மீட் பண்ணியிருக்கிறாங்க முக்கியஸ்தர்கள் பலரும். அதே மாதிரி நம்மளுடைய வழக்கறிஞர் குழுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீட் பண்ணியிருக்கிறாங்க குவைத்துடைய அதிமேதக அமீர் ஷேக் மஷால் அஹமத் அல் ஜாபர் சபா அவர்களை. அதை பற்றின வீடியோ காட்சியும் இருக்குது. வீடியோட கடைசியில் வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள். شيخنا مشعر رفع ربي مقامه لا عدم وجهه طيب
طيبة وزولة. عزنا الله في حكم شيخ الزعامة والمكارم والصعايب والبطولة. لا عدمنا وجهه طيبة وزولة والمكارم والصعايب والبطولة. كل ما يامر علينا في كلام والله إننا نلتزم باللي يقوله. شيخنا اللي حط شعبه باهتمامه يبشر بشعبه متى ما قام حوله. والله إننا نلتزم باللي يقوله. شيخنا اللي حط شعبه باهتمامه يبشر بشعبه متى ما قام حوله. لا عدمنا وجهه طيبة وزولة والمكارم والصعايب والبطولة. رفع ربي مقامه والبطولة. الله اللي عزه وحقق مرام والله اللي ناصره في كل جولة. الكويت بخير في عز وكرامة دولة ما مثلها بالكون دولة. والله اللي ناصر والبطولة. الله اللي عزه وحقق مرام والله اللي ناصره في كل جولة. الكويت بخير في عز وكرامة دولة ما مثلها بالكون دولة. والله اللي ناصره في كل جولة. الكويت بخير في عز وكرامة دولة ما مثلها بالكون دولة. لا عدمنا وجهه طيبة وزولة والمكارم والصعايب والبطولة. وطيب. والآن كما تشاهدون أيها الأخوة والأخوات كبار القادة في الإطفاء العام يقدمون التهنئة لحضرة صاحب السمو أمير البلاد مفدى الشيخ مشعل الأحمد الجابر الصباح حفظه الله ورعاه، وسمو ولي عهده الأمين الشيخ صباح خالد الحمد الصباح حفظه الله، وأسرة آل الصباح الكرام بحلول شهر رمضان المبارك أعاده الله على الجميع بالخير واليمن والبركات. هكذا أيها الأخوة والأخوات